யோ என்னையா செஞ்சு தொலைஞ்சு வச்ச? நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்க என்னவா? யோ நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதயா. உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு. நைட்டு ஒத்த கடையிலேருந்து ஒரு திருநங்கை ஒரு பையன் ஏறி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட சொன்னாங்க. அவங்க இறங்கின பிறகு அந்த திருநங்கிட்ட இருக்கிற பணம் நகையெல்லாம் அந்த கூட வந்த பையன் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. இது சன்மீட்டர் ஆட்டோவில் நடந்துச்சுன்னு என்னைய கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போனேன். அந்த திருநங்கை சன்மீட்டர் ஆட்டோ டிரைவர் இல்லை, என் கூட வந்த பையன் என் நகை படம்லாம் களை வேண்டுன்னு சொல்லவும் நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேயா. போலீஸ் கூப்பிடுறாங்க, விசாரணைக்கு போய்த்தானே ஆகணும். ஏயா எனக்கு என்ன தெரியாதா மதுரைக்குள்ள சன்மீட்டர் ஆட்டோவுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குன்னு? அதை போய் நான் கெடுப்பேனாயா? இது தெரியாம நீ என்னென்னமோ பேசுற. என்ன நீங்க சன்மீட்டர்ல வாழ்ந்தா நல்லா தான் இருப்பான். அதவே நினைச்சுக்கிட்டு இருக்காதியா? யோ அதையே நினைச்சு வருத்தப்படாதியா. சன்மீட்டர் ஆட்டோ டிரைவரோட ஒழுக்கத்தை பத்தியும் நாணயத்தை பத்தியும் மதுரை மக்களுக்கு தெரியுமியா.